வெல்வோம், அதை இந்த உலகத்துக்கு சொல்வோம் என தயாராகி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களில் மிகுந்த யோகத்தை கிடைக்க போகிற ராசியில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் முக்கியத்துவமான விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போனது, உங்களோட ஒர்க்கை மற்றவங்க பேர் வாங்கிட்டு போனது, கடைசியில் பழிச்சொல் மட்டும் உங்களுக்கு வந்தது மாறி 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 நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த காலநிலை மாறி நீங்கள் செய்யும் வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம். பொதுவாக 6ல் சனி வரும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த கேள்விகளின் சந்தேகங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, உங்களுக்கு அது தசாபுத்தி லக்ன அமைப்பு அதையும் பார்க்கணும். அப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ பிஸ்னஸில் கையில் காசு இருக்குது, ஆனால் அந்த பணத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, ஒரு சிறு நகையாகவோ இல்லை நகைக்கு இந்த மாதிரி கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டா வெல்வோம், அதை இந்த உலகத்துக்கு சொல்வோம் என தயாராகி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களில் மிகுந்த யோகத்தை கிடைக்க போகிற ராசியில் உங்களுக்கும் ஒன்று தான். ஏன் இந்த மிகுந்த யோகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சனிப்பெயர்ச்சி அப்போ கூடவே குரு பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சிகள் நடக்குது. இதில் நடக்க போகிற அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்க போகிறார். அதோட தன்மை என்ன? குறிப்பாக திருமணம், இதோட விஷயங்கள் எப்படி இருக்குது? வேலைங்கிற விஷயத்தில் கிடைக்க போகிற இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? கல்வி மாணவர்களுக்கு, பிஸ்னஸ், அதோட அற்புத வளர்ச்சியை பற்றி ஒன்றா தனித்தனியாக பேசுகிறேன். இதில் எந்த அலங்கார வார்த்தையும் இல்லை, எது நடக்க போதோ அதை பற்றி பேச போகிறேன். முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட், இந்த ராசி பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னாலே பொதுவாக நிறைய விஷயத்தில் கொடுத்து வைத்த ராசியில் துலாம் ராசி. ஏன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் மேலே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தராசு இல்லையா, வேலை, குடும்பம், நண்பர்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ராசி. இவங்க ஒரு சில இடத்துல ஒரு அவமானங்களோ கெட்ட பேர்களோ வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கிற ராசிகள். பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்தில் பொதுவாக திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வளர்ச்சி அடையும். திருமணம், கூட்டு முதல், நட்பு முதலும் நிறைய டெவலப் ஆகிறது. இவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, கை இருந்தால் டக்குன்னு பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுவாங்க, இல்லை கொடுத்துருவாங்க. கஷ்டப்படுறாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, மனசு தாங்காது. அது இந்த ராசியோட தன்மை. ஏன்னா இறக்க குணமும் உண்டு இவங்களுக்கு. 10ஆம் இடம் தான் சந்திரன், அது கர்மஸ்தானமே மற்றவங்களுக்கு இறக்க குணமாக இருக்கிறது. அப்போ இறக்க குணம் சரியான ஆட்கள் என்ன இது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டா இது வளர்ச்சி அடைஞ்சிரும். இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, சொத்து சுகம் வாங்கின பணம், சொத்து சுகம் வந்ததுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் வந்துடும். ஆக திருமணம், சொத்து சுகங்கள் இயற்கையாகவே அமைச்சுக்கணும், அதோட தன்மை இருக்குது. சரி, ரைட். இப்போ சனிப்பயிற்சியோட பலாபலனை பார்ப்போம். இந்த சனிப்பயிற்சி நடக்க அற்புதம்னே சொல்லலாம். என்ன அற்புதம் அப்படின்னா, உங்கள் 5 6ல் பயணிக்கிறார். இதுவும் 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் போகும்போது என்ன ஆகும்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. போட்டிகள், பொறாமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வருது. நிறைய நாள் என்ன நடந்ததுன்னா, எதிரிகள் தொந்தரவு மாறி மாறி ஒன்று மாற்றி ஒன்று, கண் திருஷ்டி வந்தது, இதே தான் இருக்கும். திருஷ்டியாக இருக்குமோ, வேலை செய்கிற இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லையோ, இதே மாதிரி இருந்தது. இப்போ முதல்ல வேலை செய்யும் இடத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் முக்கியத்துவமான விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போனது, உங்களோட ஒர்க்கை மற்றவங்க பேர் வாங்கிட்டு போனது, கடைசியில் பழிச்சொல் மட்டும் உங்களுக்கு வந்தது மாறி 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 நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த காலநிலை மாறி நீங்கள் செய்யும் வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம். பொதுவாக 6ல் சனி வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஒர்க்கு ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். பட் அது என்ன சொல்ல போகிறேன்னா, படிக்கவும் போகிறீங்க, வேலை செய்ய போகிறீங்க. அப்போ புதுசாக கற்றுக்க போகிறீங்க. வேலை செய்யும் இடத்தில் புதிதாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வருகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கறனால ஒரு புது ப்ராஜெக்ட், அது யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிட்டு அதை டெவலப் பண்ணி வைப்பீங்க. பின்னாடி உங்கள்கிட்ட கற்றுக்க வர போகிறாங்க. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் பின்ன வர சில வருடத்துக்கு உங்களுக்கு தொழில் அச்சாணியாக இருக்கிறது மாற்று கருத்தில். பொதுவாக அந்த வேலை அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடும். சார், உள்ளூரா வெளியூரா, வேலை மாறுதல் செய்யலாமா வேண்டாமா, இப்போ வேலைன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் போன பக்கமா, இல்லை இதே ஃபீல்டாக வேறு ஃபீல்டை மாற்றலாமா, பல கேள்விகள், பல சந்தேகங்கள் வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கேள்விகளின் சந்தேகங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, உங்களுக்கு அது தசாபுத்தி லக்ன அமைப்பு அதையும் பார்க்கணும். அப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ 6ஆம் அதிபதி, அது இங்கே முக்கியம், நல்லா கவனிங்க. 6க்குரிய குரு 9க்கு பயணிக்கிறார். 8ல் இருக்கும்போது தானே போன வருஷம்லாம் பல கஷ்டங்கள், கடன் வந்தது, கடன் அடைக்க முடியாமல் இருந்தது, நகை சம்மந்தப்பட்டது வச்சது, இந்த மாதிரி மாறி நடந்தது. இப்போ 9க்கு போகுது. அப்போ வேலையில் கொஞ்சம் இடமாற்றம் இருக்கும், தொலைதூரமாக செல்வீங்க. ஆக மொத்தம் வளர்ச்சி.
பிஸ்னஸை பற்றி பேசுவோம். பிஸ்னஸ் ஏன்னா 10க்குரியவர் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ அவருக்கு குரு பார்வை உண்டு. குரு பார்க்க கோடி நன்மைங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுனா 3, 6க்குரியவர் 9லிருந்து அப்படியே உங்களுக்கு பண்ணுறாரு. இப்போ தகவல் வழியில் கம்யூனிகேஷன் வகையில் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு பாப்புலராக வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸில் நிறைய கூட்டு வரும். ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய வரப்போகிறது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெளியூர், வெளி மாநிலம் சில பயணங்கள் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் சம்மந்தம்னா வேற ஒரு சப்ளையர் கிடைப்பாங்க. அந்த பக்கம் சப்ளையர் கிடச்சி அதை வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணும்போது அந்த வாங்குறது விற்கிறதுலேயே ஒரு கணிசமான தொகை ஏற்பட போகிறது. நகைகள் பொதுவாக வாங்கி வைக்க சொல்வேன். இந்த நகைகள் எதுக்குன்னா, பிஸ்னஸில் கையில் காசு இருக்கும், ஆனால் அந்த பணத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, ஒரு சிறு நகையாகவோ இல்லை நகைக்கு இந்த மாதிரி கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டா அது குறிப்பிட்ட அமௌண்ட் ஏறி இருக்கும். அப்போ அந்த பணம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட்டும் கூடின மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்கங்க. இப்போ பொதுவாக கூட்டு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வராங்க, கூட்டு போடலாம், டைப் பண்ணிக்கலாம்னு. கூட்டு போட்டால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பட் மற்ற லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். இப்போ கூட்டா தனித்தா உங்கள் பேரில் பண்ணலாமா, மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஆனால் இந்த நேரம் காலம் சூப்பராக இருக்கிறனால குயிக்காக ஃபைனலைஸ் பண்ணி வேகப்படுத்திக்கங்க. உங்கள் 2.5 வருஷம் உங்கள் காலம். இந்த 2.5 வருஷத்தில் 7ல் சந்திரன் வரதுக்குள்ளே தொழில் ரீதியாக அபரிதமான வர்த்திகள் பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியா சம்மந்தப்பட்டது, விளம்பரங்கள் சம்மந்தப்பட்டது, பப்ளிசிட்டி கொடுக்கறது, நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது, இது மாதிரிலாம் வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கங்க. ஆன்லைன் மார்க்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கையில் எடுத்துக்கங்க. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப நாளாக தடை ஏற்பட்டவங்களுக்கு திருமண யோகங்கள் உண்டு. ஏன்னா குரு உங்கள் ராசி சந்திரனை பார்க்க போகிறது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. இது குருபலம் கிடைக்கப் போகிறது. குருபலம் கிடைக்கும் ராசின்னு இந்த ராசி. அப்போ திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பிட்ட தசாபுக்தி மட்டும் வரணுங்க. கோச்சாரம் குரு பார்த்தாலும் நிறைய பேர் கேட்பாங்க, இது மாதிரி குரு வந்துட்டு தான் இருக்கார், ஒவ்வொரு 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு தானே இருக்குது, ஏன் நடக்கலை அப்படின்பது. அதாவது கோச்சாரமும் தசாபுத்தியும் ரெண்டுமே கொடுக்கும் பொழுது நடக்கும். கோச்சாரம்ங்கிறது சந்தர்ப்பத்தை கொடுத்துருது, ஆப்பர்ச்சுனிட்டி ஆசைகள் கொடுத்துரும். தசாபுத்தி தான் நடக்கும் நிகழ்வை கொடுக்குது. அப்போ அதுக்குண்டான அம்சம் பார்க்கணும். இப்போ வாய்ப்புகள் வருது, வேகப்படுத்துங்கள். இப்போ பொதுவாகவே திருமண பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதில் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தாது, கிரக பொருத்தங்கள், தசாபுத்தி ரீதியானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். முக்கியமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, கல்யாணம் யார் வீட்டில் வைக்கணும், கோயில்லையா மண்டபத்துலையா, பெண் வீட்லேயே ஆண் வீட்லேயே, இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. முகூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முகூர்த்த லக்னத்தின் மூலம் தான் ஜாதகத்தில் எவ்வளோ குறை இருந்தாலும் அதை மீட்டெடுக்க முகூர்த்த லக்னத்துக்கு முக்கியம். ஜாதகத்தில் ரொம்ப தோஷமாக இருக்கும். எங்களுக்கே தெரியும், ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் திருமண வாய்ப்புகள் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முகூர்த்த லக்னம் போட்டு அதில் நல்ல நிலையில் போட்டு பண்ணும்போது அதில் நிறைய ஜாதகங்கள் சின்ன சச்சரவு இருந்தாலும் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்போ அதை முக்கியமாக அதை பயன்படுத்திக்கங்க. ரைட். இப்போ நம்ம பார்க்க போது குழந்தை பிறப்பு. இப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டங்கள் நிறையா பேருக்கு திருமணம், குழந்தை பிறப்பு சுமூகமாக இருக்குது. நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னது துலாம் ராசியில் சில வருடங்களை சொன்னது எங்களுக்கு. 5ல் சனி பார்த்து தாமதப்படுத்தின குழந்தை பிறப்பு காலகட்டம் வந்தாச்சு. குரு பார்க்க கோடி நன்மை போல் குழந்தை பாக்கியம் உண்டு. இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது மற்ற அமைப்பு. பொதுவாக குழந்தை பாக்கியம் இருக்குது. அது ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக மாறும். அப்போ ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாங்க. இதில் சக்ஸஸ் ஆகும் நான் இப்போ இந்த டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு பார்வையும் உண்டு. உங்கள் 5ஆம் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர, ராகு 5ஆம் வீட்டுக்கோ 5ஆம் குருக்கோ தொடர்பு ஏற்படும் பொழுது, அதே குரு பார்க்கும் பொழுது எடுக்கின்ற மருத்துவம் சக்ஸஸ் அடையும். இது கோச்சார ரீதியாக. இப்போ ஜாதகத்தில் அந்த அம்சம் வந்தால் அப்போ இவ்வளோ பெரிய ஐவிஎஃப் குழந்தையே இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை வாய்ப்பு உண்டு. இந்த டைம் செக்கப் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற மாதிரி ஒரு குறிஞ்சிப்பு பூத்தது மாதிரி அதிசயம் நடந்துடும். அது இறைவனோட அருள் தான். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அதுக்குண்டான வழிவகைகளை பார்ப்போம். இப்போ அடுத்து முக்கியமாக நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு. ஏன் மாணவர்களுக்குன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் போகிறார். அப்போ தொழில் கல்வி சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிக்கிறவர்கள், 6ஆம் இடம் வியாதி. அப்போ மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்புகள் நிறைய பேர் படிக்க போகிறாங்க. இப்போ மருத்துவம் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் படித்து முடித்தோன்னு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். துலாம் லக்னமாக ராசியாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு பதில் என்னென்னா, வேலைக்கு இன்டர்வியூக்கு அரியர் இருந்தாலும் அட்டன் பண்ணிடுங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிடும். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் பிஸ்னஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லைன்னு சொன்னது பல பேர், அவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது. வேலை போச்சுன்னு சொன்னவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது.
அப்போ இதுக்குண்டான இது தேவைகள் பாருங்கள். அப்போ ஒரு சில பிடிச்ச இடம், மனசுக்கு பிடிச்ச இடம், உள்ளூரா வெளியூரா அதெல்லாம் பார்க்க அம்சம் இருக்குது, அதையும் பார்ப்போம். நிறைய பேர் இருந்ததுன்னா ஆன்லைனில் ஃபாரின் சம்மந்தப்பட்டது படிக்கலாம், வெளியூர் போய் படிக்கக்கூடிய அம்சங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் படிக்கக்கூடிய காலகட்டமே. குறிப்பாக அரசியல் சம்மந்தப்பட்டது, சினிமா துறையில் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட், இதில் இந்த திரவம் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது தண்ணி, திரவம், தண்ணி சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலு, இந்த வாகனம், 3ஆம் இடம்னா வாகனத்துக்கு ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அமோகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் வேகப்படுத்திக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாமில் ட்ரை பண்ணலாமா? உறுதியாக ட்ரை பண்ணலாம். இந்த நேரத்தில் லக்னத்தில் குரு பார்க்க இருக்கும்போது இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக சப்போர்ட்டாக இருக்குது. 10ஆம் அதிபதியை குரு பார்க்கும்போது நல்ல பதவி கிடைக்கும்னு அர்த்தம். அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்னா மேனேஜர் அளவில், கவர்மெண்ட்னா அரசுக்கு நிகரான பதவிகள் கிடைக்கும். அதை முயற்சி பண்ணுங்கள். ரைட். அதுக்கப்புறம் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ ஒரு சில பரிகாரமும் வியாதியை பற்றியும் பேசணும். வியாதிகள் சம்மந்தப்பட்ட 6ஆம் இடத்துல சனி வரும்போது என்னென்னா வயிறு சம்மந்தப்பட்ட கவனம். அப்போ எண்ணெய் பதார்த்தங்கள் குறைக்க வேண்டும். அதாவது வயிறில் சம்மந்தப்பட்டதுனால தான் சொல்லுவாங்க, வயிறில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, குடல்வால் பிரச்சனை, தொந்தரவு, அஜீரண கோளாறு, நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வரும். ஆனால் சனி தொழில்காரத்துக்கு நல்லா கொடுத்தா கூட இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த நேரத்தில் சொல்லுவாங்க, சார் திடீர்னு காது வலிக்குது, லைட்டாக ஃபைல்ஸாக இருக்குமோங்கிறது, இதெல்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் வர காலகட்டம். இதில் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. இப்போ வயதானவங்களாக இருந்தால் கால்கள் சம்மந்தப்பட்டது கவனிக்கணும். ஏன்னா சனி 12ஆம் வீட்டை பார்க்குதா. இப்போ வியாதிகள் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து லக்ன தசாபத்தி ரீதியாக பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறத இன்னும் தொல்லைகள் விலக, நல்லது அதிகப்படுத்த என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பேசிடுவோம். ரைட். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், என்ன வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்க்குறது. பொதுவாக உங்களுக்கு உண்டான கடவுள் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நரசிம்மர் சம்மந்தப்பட்ட கோயில், ஏதோ ஒரு நரசிம்மர், லட்சுமி நரசிம்மராக இருக்கலாம், யோக நரசிம்மராக இருக்கலாம், நரசிம்மர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் செய்ய செய்ய வளர்ச்சி அடைவீர்கள். மொதல் பாயிண்ட். 2வது மாரியம்மன் வழிபாடுங்க. அப்பப்போ மாரியம்மன் கோயில் இல்லை காளியம்மன், பொதுவாக மாரியம்மன் வந்துட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு மலை கிரகம், சுக்கிரன் வீட்டில் இருக்குது, அதை குரு பார்க்குது. இப்போ மழை பொழியும் காலங்களில் யோகம்னு அர்த்தம். அப்போ மாரியம்மன் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாரு. மாரியம்மன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரணும். அதுக்கான கும்பாபிஷேகம் நடந்தால் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னா 10ஆம் அதிபதி இருந்து குரு பார்க்கறனால சங்கங்கள், பதவிகள், ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும். குலதெய்வ கோயிலில் பதவிகள் கிடைக்கும். அதில் ஒரு சங்க நிர்வாகிகளை கமிட்டி மெம்பராக வருவீங்க. அப்போ பதவி யோகம் இருக்குது. அது ஒரு பொதுத்துறை பணியை மாதிரி இருக்கும். வருமானம் இருக்கோ இல்லையோ ஒரு கௌரவ பதவியாக இருக்கும். அதுக்கு மொத்தம் வாழ்த்துக்கள். இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும்னா 6ஆம் நம்பர், அப்புறம் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 8ஆம் நம்பர், அப்புறம் 5ஆம் நம்பர். இதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். அப்பப்போ 8 விட 9 பயன்படுத்திக்கங்க. பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். அதில் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.